வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது இந்த டாப்பிக்கை பற்றி இதுக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க நம்மள. இப்போ இந்த வேல்முருகன் அவங்க தரப்புல இருந்து அவங்க வழக்கறிஞர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்காவை சார்ந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னமும் இவங்க பண்ண செயல் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதாவது நான் சொன்ன கருத்து இதுதான். அந்த கருத்தில் வார்த்தை மட்டும் இது தவறாக வந்துருச்சு அப்படின்ற அந்த தவறுன்ற ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்தே வர மாட்டேங்குது. நான் பேசுனது முழுக்க முழுக்க சரிங்கிற மாதிரி இன்னும் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவரால் தாங்கிக்க முடியல. நடிகர் விஜய் எந்த பெண்ணையும் கட்டிப்பிடித்தார் என்று சொல்லவில்லை. அவர் எந்த பெண்ணோடும் அந்த மேடையில் லிப்ஸ் முத்தம் கொடுத்தார் என்று சொல்லவில்லை. அங்கு வந்த பெற்றோர்களை நான் கொச்சப்படுத்தவில்லை. பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம்ல. உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இது வேல்முருகன் பேசுனதை நினைச்சலாம் கிடையாது. வேல்முருகன் பேசுனதை இன்னும் இந்த மக்கள் வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த அரசாங்கம் ஏத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது தான் என்னடா இவ்வளவு கேவலமான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே இவ்வளவு கேவலமா பேசின ஒருத்தரை மக்கள் வந்து இன்னுமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நீங்க பாருங்க, இப்ப மீடியா முன்னாடி தட் சப்பக்கட்டு மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலா அதாவது எப்படின்னா நம்ம பேசிடுவோம் ஒரு விஷயம், அதுக்கு வந்து விளக்கம் யாருன்னா கேட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து நம்ம ஒரு மாதிரி ஒப்பேத்துவோம் தெரியுமா. அந்த மாதிரி தான் இப்போ ஒப்பேத்திட்டு இருக்காப்புல வேல்முருகன். போற வர மீடியாவெல்லாம் கூப்பிட்டு நான் அதுக்காக பேசல, நான் இதுக்காக தான் பேசுறேன், நான் பேசின அந்த 1 hour 40 நிமிஷம் அந்த காணொலி ஃபுல்லா நீங்க பாருங்க, அதில் நான் பேசின சாராம்சமே வேற. நீங்க என்ன சாராம்சம் வேணா பேசிருங்க, அதுக்காக வந்து இந்த மாதிரி இழிவான வார்த்தையை பேசுவீங்களா? பேசின வார்த்தை தவறுன்ற ஒன்று இருக்குல்ல. வாய்க்கூசாம சொல்றாரு பாருங்களேன், நான் பேசின அவ்வளோ நேரத்தை நீங்க விட்டுட்டீங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க நீங்க அப்படிங்கிறாரு. நான் எதுக்காக அதெல்லாம் பேசினேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது அவர் அன்னைக்கு பேசின அந்த கிளிப்பை எடுத்து போடுறேன், இப்ப பேசுற இதே கிளிப் எடுத்து போடுறேன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு மட்டும் நீங்க பாருங்க. நடிகர் விஜய் எந்த பெண்ணையும் கட்டிப்பிடித்தார் என்று சொல்லவில்லை. அவர் எந்த பெண்ணோடும் அந்த மேடையில் லிப்ஸ் முத்தம் கொடுத்தார் என்று சொல்லவில்லை. அங்கு வந்த பெற்றோர்களை நான் கொச்சப்படுத்தவில்லை. பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம்ல. இல்ல எனக்கு என்னன்னா அசிங்கமா பேசுற இந்த இழிவா பேசுற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இப்படி ஒப்பேத்திட்டா ஓகேவா நான் கேட்கிறேன். அப்போ வந்து பொன்முடி அவர்கள் பேசினார்ல, அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் பேச வந்த சாராம்சம் இதுதான், ஆனால் வார்த்தைகள் இப்படி நான் பேசின எல்லா சாராம்சம் நீங்க கேட்டுட்டு தான் பேசணும் அப்படின்னு பொன்முடி ஒப்பேத்தினாலும் நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப பொன்முடி அவர்கள் பேசின பேச்சை வந்து கண்டிச்ச இந்த திமுக அரசு ஏன் வேல்முருகன் பேசின பேச்சை கண்டிக்கல அப்படின்னா அப்போ வந்து இவங்க மக்கள்ல கூட வேறுபாடு பார்ப்பாங்க. இவங்க அதாவது சாதாரண மக்கள், அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள், இன்னொன்று தாவேக்காவை சார்ந்த மக்கள், அதாவது யார் யாரெல்லாம் வந்து இந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாங்க, தளபதி விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு தனி ரூல்ஸ். இதே பொதுமக்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு தனி ரூல்ஸ். அப்போ மக்கள்ல கூட இங்க வேறுபாடு பார்ப்பாங்க இல்லை இவங்க. நம்ம வந்து அப்பவே சொன்னோம், இவர் பேசின பேச்சு ரொம்ப கேவலமான ஒரு பேச்சு, இது மக்களை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு, இதுக்கு கண்டிப்பா ஒன்று இவர் வருத்தமாக தெரிவிக்கணும். இவர் வருத்தம் தெரிவிச்சா மட்டும் கூட பத்தாது, இவர் மேல கண்டிப்பா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இவர் ஒரு எம்எல்ஏங்க, இவர் ஒரு தொகுதியில் இருக்க மக்கள் இவரை ஓட்டு போட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்க இவர் எவ்வளவு ஒரு பொறுப்பா பேசணும், இப்படி பண்ணியிருக்காரு, கண்டிப்பா இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால இன்னைக்கு தாவேகா சார்ந்த நபர்கள் வந்து இவங்க மேல தேசிய குழந்தைகள் நல வாரியத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் இப்போ ஏற்கவும் பட்டிருக்கு. இவர் மேல போக்சோ வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேஸ் ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ போக்சோ கேஸ் இவர் மேல பாஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் இந்த வேல்முருகன் பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே ஓகே நீங்க எங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, பதிலுக்கு நாங்க ஒன்று கொடுக்குறோம் பாரு. அதாவது இவங்க பேசின வார்த்தை இவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை, இவ்வளவு ஒரு கொச்சையான வார்த்தைன்றது யாருக்குமே தெரியல. உண்மையில சொல்ல போனா எனக்கு ஃபோன் பண்ணவங்களே பார்த்தா அது எப்படி நீங்க பேசுறீங்கன்னு என்னதான் கேட்கறாங்களே தவிர எப்படிங்க உங்க தலைவர் வந்து இந்த மாதிரி பேசலாம், இவ்வளவு கொச்சை அப்படிங்க பேசலாம்னாக்கா ஒருத்தங்க கூட பதில் கிடையாது அதுக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் இருக்கவங்க தான் கேள்வி கேட்கறாங்க. இவங்க இப்போ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, பதிலுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாரு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க இந்த குழந்தைகள் நல வாரியத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க கொடுக்குறாங்க. என்னன்ட்டு மாணவிகளை வந்து அணைப்பது, அனுமதியின்றி தொடுவது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இவர் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாயிடும், தவறான எடுத்துக்காட்டாயிடும், யார் வேணா அந்த பெண் குழந்தைகளை தொடலாம் அப்படிங்கிற மாதிரி தவறான எடுத்துக்காட்டா இருக்குன்னு வாய் கூசாம அசிங்கமா போய் இப்படி ஒன்று பேசியிருக்காங்க. இவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலே மக்கள் தான் இதை பார்த்துக்கணும். ஏன்டா இப்படி பேசுனீங்கன்னு கேட்டா அவங்க பேசுனது சரின்ற மாதிரி ஒப்பேசினது மட்டும் இல்லாம இப்போ இவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பதிலுக்கு நாங்கள் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவங்க பண்ண தப்ப மேல மேல அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான செயல் பாருங்க நீங்க. அதாவது இவர் வந்து தொடர்றது ரொம்ப தப்பா, அனுமதி இல்லாம தொடராராம் இவரு. இப்படி பேசுறியே உனக்கு அசிங்கமா இல்லையா, வாய் கூசலையா? நான் கேட்கிறேன், உன் தொகுதியில் இருக்க எவனோ ஒருத்தர், அதாவது நீ இப்போ எம்எல்ஏவா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்க யாரோ ஒருத்தர் வந்து தலைவா என் பொண்ணு பாஸ் பண்ணிச்சு தலைவா அப்படின்னும் போது
வாமா கை கொடுக்குறீங்க, அப்போ அனுமதி இல்லாமல் தொடுறீங்கன்னு உங்களை வந்து அசிங்கமாக பேசலாமா? கேவலமாக இருக்காதா? நான் கேட்குறேன். எவ்வளோ ஒரு வக்கரம் பிடிச்சவங்களா இருக்காங்க பாருங்களேன். இவரே சொல்கிறாரு, நான் வந்து விஜய் குறித்து எதுவும் தவறாக பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க ஆளுங்களே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது எது உண்மை? அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், மீடியா முன்னாடி ஒரு பேசுறது ஒன்று, பின்னாடி செய்கிறது ஒன்று. இந்த மாதிரி ஆட்களை மக்கள், அதான் சொல்கிறல, மக்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திக்கணும். யார் என்ன, அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆட்கள், என்ன மாதிரி மனநிலை கொண்டவங்க, அவங்க பார்க்குற பார்வையே எப்படி இருக்குது, வக்கரமான பார்வை, ஒரு மாதிரி காம பார்வையாக இருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சு மக்கள் வந்து இவங்கெல்லாம் தேவையில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கணும். நான் சொல்கிறேன், அடுத்த 2-3 எலெக்ஷனுக்கு ஒதுக்கி வைங்க, ஆள் அட்ரஸே இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க. இவங்களை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப எம்எல்ஏ இவங்க ஆளுங்களெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி தூக்கி மேலே வைக்கிறதால தான் இன்றைக்கி என்ன பேசுகிறோம் இல்லாமல் ஓட்டு போட்ட இதே மக்களை எவ்வளோ இழிவாக பேசுறது மட்டும் இல்லாமல் அதை சரின்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் மக்களை மேலே மேலே கொச்சப்படுத்திருக்காங்க. இது எந்த வகையில் வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு உண்மையிலேயே. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், வேல்முருகன் குறித்து ஏதாவது தாவேகாவினர் வந்து ஏதாவது இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று அவங்க டோல்கேட் அடித்து உடைக்கிறாங்க, மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. எவ்வளவு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வேல்முருகனை பற்றி நாங்கள் பேசியிருக்கோமா? அவரும் 2-3 படங்களில் கூத்தடிச்சிருக்காப்புல, அவரும் கூத்தாடியாக தான் இருந்திருக்காப்புல. அதை பற்றி ஏதாவது நாங்கள் விமர்சனம் வச்சோமா? கிடையாது. ஆனால் இவர் ஏன் வந்து வாண்டடா தளபதி விஜய் குறித்து ஒரு விமர்சனம், கூத்தாடி 2 கிராம் நகைக்காக போய் நிற்கிறீங்க, நான் வந்து நடிகரை குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் ஆட்கள் போயிட்டு அதே நடிகர் மேலே போய் புகார் கொடுக்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் மக்களை இழிவாக பேசுகிறீங்க, நான் பேசவே இல்லைன்னு மீடியா முன்னாடி வந்து ஒப்பேத்துறீங்க. இதுக்கெல்லாம் என்ன பேர்? ஒன்று நான் தான் பேசுகிறேன், ஆமாம் இதுக்காக தான் பேசுகிறேன்னு வந்து ஒத்துக்கணும். இப்படி பின்னாடி போயிட்டு இதுக்கு வந்து வேற ஒரு பேர் சொல்லுவாங்க, நான் சொல்ல வேணாம்னு நான் பார்க்குறேன். இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, ரொம்ப அசிங்கமாக இருக்கும் உண்மையிலேயே. நீங்களே பாருங்கள், அன்றைக்கி அவர் மேடையில் பேசினார்ல, அந்த பேசினோட சாராம்சம் என்ன, எந்த காரணத்துக்கு அவர் பேசினார்ன்றதையும் பாருங்கள். இப்போ தட் சப்பக்கட்டு மூமெண்ட் இந்த மீடியாவுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த மாதிரி நான் பேசவே கிடையாதுன்னு ஒப்பேத்துறாருல, அதையும் பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேரிசன் நீங்களே பாருங்கள். நடிகர் விஜய் எந்த பெண்ணையும் கட்டி பிடித்தார் என்று சொல்லவில்லை. அவர் எந்த பெண்ணோடும் அந்த மேடையில் லிப்ஸ் முத்தம் கொடுத்தார் என்று சொல்லவில்லை. அங்கு வந்த பெற்றோர்களை நான் கொச்சப்படுத்தவில்லை. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம்ல. திரும்பவும் சொல்றேன், எங்களுக்கு வந்து வேல்முருகன்லாம் ஒரு ஆளே கிடையாது. நான் இப்ப சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், வேல்முருகன்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. தலைமை ஒரு வார்த்தை சொல்றோம். இப்போ வரைக்கும் திருவேல்முருகன் அவர்கள் இவர்கள் அவர் இவருன்னு தான் பேசிட்டு இருக்கிறான். அவன் இவன் இது வரைக்கும் என் வாயில வரல. தலைமை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அவனை ஆளு காணாம போயிடுவார் அவர். இப்போவும் அவர் இவரும் தான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க நீங்க. ஆனால் தலைமைக்காக நாங்கள் கட்டுப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுக்கூடாது, தவறான வார்த்தையை விட்டுக்கூடாது. இன்னைக்கும் மக்கள் முன்னிலையில் இவங்க பேசுன இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி தான் நாங்கள் போட்டு காட்டுறோமே தவிர யாரையும் இழிவுபடுத்தி பேசல. இவர் ஒருத்தரை வந்து கூத்தாடின்னு சொல்றாருன்னா இவரும் கூத்தாடியா இருக்காரு தான் நாங்கள் சொல்ல வரோம், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ இவங்க இவ்வளோ தப்பு பண்ணாங்க, இவ்வளோ இழிவா பேசுறாங்கன்னா இப்போ அதே வாய் இப்போ என்னென்ன பேசியிருக்கு பாருங்கன்றதை உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இவங்களே தப்பு பண்ணுவாங்களா, இவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்றத மக்கள் முன்னிலையில் வைக்கிறமே தவிர இது வரைக்கும் வேல்முருகனை தனிநபர் தாக்குதல் நாங்கள் பண்ணல. தலைமை ஒரு வார்த்தை சொல்லட்டும், காணாம போயிடுவார் வேல்முருகன்லாம். அவர்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்காப்புல ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கினதுக்கு அப்புறமா பெரிய ஆள், நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்னு. மக்கள் முன்னாடி யாருமே இங்கே ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. எப்படி இருக்கவங்களும் எப்படி தூக்கி அடிப்பாங்க. 10 வருஷம் திமுக வீட்டில் உட்கார வச்சாங்க, பார்த்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி மக்கள் நினைச்சாங்கன்னா யாரை வேணா எப்படி வேணா மாற்றி விட்டுருவாங்க. இன்னொரு முறை பார்த்து பேசணும். இவர் பார்த்து பேசினா கூட சரி, இப்போ அவர் பேசின பேச்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருத்தமாகவும் தெரிவிக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இவர் மேலே ரொம்ப கடும் நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லுவேன். ஏன்னா இவர் சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி வந்து தொடுவது ஒரு தவறான உதாரணம்னு. இந்த மாதிரி பேசுகிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நாளைக்கு வரவன் போகிறவன் வடநாட்டில் இருக்கவங்களாம் நம்ம ஊர் பெண்களை கேவலமாக இழிவாக பேசுவோம். அதனால் இப்படி ஒரு பேசின பேச்சு எங்கள் ஊர் மக்களை, எங்கள் ஊர் பெண்களை எவன் பேசினாலும் விடமாட்டோம் நாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா வேல்முருகனுக்கு செய்கிற இந்த விஷயம் வந்து மற்றவன் பயப்படணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும். இல்லை திரு வேல்முருகன் அவர்கிட்டயே நான் கேட்குறேன், நான் எங்கள் தளபதி அவர்களை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? 40 வருஷம் நான் அரசியல் செஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்காக நீங்கள் கொச்சையாக பேசிடுவீங்களா? நான் கேட்குறேன், மக்களுக்கு என்ன சார் பண்ணீங்க? நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ 2 வருஷம் வந்து இவர் கொடுக்குறாரு, 2 வருஷம் கொடுக்குறாருன்னு. இதுக்கு முன்னாடி அவர் கல்வி விருது கொடுத்த அந்த ஒரு நிகழ்வெல்லாம் நான் உங்களுக்கு காட்டவா எடுத்து மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணது உங்களால் காட்ட முடியுமா? நான் கேட்குறேன். ஹாவுன்னா வந்து 40 ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்கு எனக்கு இருக்கு அப்படின்னாக்கா அப்படி என்ன வேணா கொச்சையாக பேசிடுவீங்களா? பொன்முடிக்கு கூட தான் அரசியல் அனுபவம் இருக்கு, கலைஞர் கூட பயணிச்ச ஒரு பொன்முடி, அதுக்காக அவர் பேசினாருன்றதுக்காக நாங்கள் ஒப்பைத்து விட்டுற முடியுமா? அதெல்லாம் நான் கேட்குறேன். பேசின வார்த்தை தப்புன்னா அதுக்காக அவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அப்படின்றது தான் மக்கள் முன்னாடி மக்களோட பிரதிநிதியாக நான் இங்கே பேசுகிறேன். இல்லை கேட்கறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது நாட்டில் பிரச்சனையே இல்லையா? நான் கேட்குறேன். இவர் வந்து அப்படியே திமுகவோட ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கா, இவர் பார்த்தாரா? நான் கேட்குறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் சார் நீங்கள், சத்துணவு சாப்பாட்டில் புழு சார், இதை பற்றி ஏன் சார் நீங்கள் எதுவுமே கேட்கல? எங்களுக்கு இந்த சாப்பாடே வேணாம், டெய்லி புழு பூச்சி இருக்கு, நாங்கள் எப்பயுமே எடுத்து போட்டு தான் சாப்பிட்றோம். சுண்டல் போட்டாலும் சுண்டல் ஃபுல்லாக புழுவாக இருக்கு, நாங்கள் அப்பயும் எடுத்து போட்டு தான் சாப்பிட்றோம். அனகாபுத்தூர் ஏரியை வந்து ஆக்கிரமிப்பு இடம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களெல்லாம் 50 வருஷமாக வாழ்ந்தவங்களெல்லாம் வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அங்கே காசாகிராண்டு வீடு கட்டணும் சார். இதை பற்றி யார் சார் பேசலாமே சார், தப்பு இல்லையா சார்? சட்டமன்ற உறுப்பினர் தானே சார் நீங்கள், இதெல்லாம் நாட்டோட பிரச்சனை சார், இதை பற்றி பேசுங்க சார். இந்த இப்போ
இருக்கிற இந்த ஆளுங்கட்சி வருமான்ட்டு எதிர்பார்த்து ஓட்டுங்க போட்டு நாங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி வரவழைச்சோம். வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு ரொம்ப நல்ல பரிசு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. அது சரி, நாடே கொந்தளிச்சுது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. அதுக்கே இவர் அறிக்கை தான் கொடுத்தாரு, களத்தில் இறங்கி போராடல. இவர்கிட்ட போயிட்டு நாட்டில் இருக்கிற பிரச்சனை பற்றி பேசினா எங்கேருந்து பேசுவார்? இறுதியா நாக்குல நரம்பே இல்லாம பேசின இந்த வேல்முருகனை நம்ம நாட்டு மக்களே 2026 தக்க பாடம் புகட்டுவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா தமிழக அரசை நம்பி பிரோஜனம் கிடையாது. சிம்பிள், ஒரே விஷயம் தான். இது வரைக்கும் நமக்கு நிதி தரல அப்படின்னும் போது நிதி ஆயோக்கு போவாதவர் இன்னைக்கு மகனை காப்பாற்ற டெல்லி போனார்னாக்கா தான் குடும்பம் தான் அவருக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னவோ அதை தான் அவர் பார்ப்பாரே தவிர, இப்போ அவருக்கு எதிராக இருக்கிற தளபதி விஜயை பற்றி யாருன்னா பேசினாங்க அப்படின்னாக்கா இவர் வேடிக்கை பார்ப்பார், சிரிப்பாரே தவிர இவர் இப்படி ஆக்ஷன் எடுப்பார். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் முதலமைச்சரும் சரி, அப்புறம் இந்த பெண்ணியம் பேசுவாங்க இல்லையா, இளம் விதவைகளுக்காக போராடும் கனியக்காவாக இருக்கட்டும், பொக்கவாய் தாய்க்கெழுவியாக இருக்கட்டும், இல்லை மதிக்கெட்ட இந்த மதிவதனையாக இருக்கட்டும், யாருமே ஒரு வாயை கூட திறக்கல. என்ன காரணம்னா தளபதி விஜய் அவர்களை தானே பேசினாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஸ்வீட் எடு கொண்டாடு, அப்படி தானே மக்கள் பார்த்துப்பாங்க சார். 2026 கண்டிப்பாக மக்கள் பார்த்துப்பாங்க.